அக்னிப்பா பயந்துட்டீங்களா? சும்மா சாமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பாப்பா சுற்றி விளையாடுறாங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு கால் வலிக்குன்னு ஒரே கற்று ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி. அழகே சுற்றிட்டிங்களா? சுற்றி டேயிட்டிங்களா? என்ன விளையாட்டு பாப்பா விளையாடுறது? விழுந்துட்டியா? எங்கே விழுந்துட்ட? எங்க? அச்சோ, புண்ணாயிடுச்சா? எங்கே புண்ணு காட்டுங்க. எப்பா, அச்சோ அழகி, புண்ணாயிடுச்சாடி தங்கம். சரி சாமி எதாப்பா. சரிப்பா. ஊதல விட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புண்ணாயிட்டு வேணும் புண்ணு ஊத சொல்கிற அழகு. எங்கே சாமி புண்ணு பாப்பாவுக்கு? சேப்பச்சு பாப்பாவுக்கு புண்ணு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஜாலி ஆகிட்டாங்க. குட்டி பாப்பா எப்பயுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க விழுந்துறதை விட நம்ம ஊதல்னா தான் விழுந்து அழுறதே. அவரை நம்ம குரூன்னு ஓடி போய் ஊதிட்டோம்னா அவர் நார்மல் ஆகிடுவா. நம்ம போகவே இல்லைனா தான் இன்னும் நல்லா சேர்ந்து அழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயே குட்டி குழந்தைங்க இப்படி தான் பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். அழகே, என்னத்துக்கு இவ்வளோ ஓட்டம்? பாப்பா ஐ சொல்லிடுங்க. சொல்லுங்க பாப்பா. இ சொல்லு சாமி. அழகே இல்லைப்பா. எங்க பாப்பாவுக்கானா? டி எட்டி பாருங்க. டி வெண்டைக்காய் எங்கே வச்சிருக்கு? போய் எடுத்துகிட்டு ஓடு. போய் எடுத்துகிட்டு அம்மாவுக்கு ஒன்று சாப்பிட்றதுக்கு ஓடு. ஐயோ சாமியா, வெண்டைக்காய் வாக்கா. ஏய், வெண்டைக்காய் சாப்பிட்ணும் சாமியா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் இப்போ எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு. தேன்ச்சா வெண்டைக்காய் எடுத்துகிட்டு போயிட்டாளா? பாப்பா வெண்டைக்காய் எடுத்துகிட்டு போயிட்டாளா? சரி சாமி, அடிச்சிடலாம் பாப்பாவை. தேன்ச்சாவை. சரிப்பா, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பாய் சொல்லிவிடுங்க.